Hi, hello குட்டீஸ், வெல்கம் டு our சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 11ஓட இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயரோட ஒரு கொஷின் பேப்பர் நான் எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி படிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏல வந்துட்டு உங்களுக்கு சினானிம்ஸில் ஒரு 3 கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சினானிம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரோஸ்லேருந்து கேட்கலாம், போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ரேட் கூட கேட்கலாம், அண்ட் இதுலேருந்து அடிஷ்னலாக கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத தரவு பண்ணிவிடுங்க. ஆன்டனிம்ஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு 3 கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எம்சிக்யூவாக தான் இருக்கும், அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 7th பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. காம்பவுண்ட் அதாவது ஆட் பண்ணுறது இருக்குள்ள, ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் ரெண்டில் எதுனாலும் கேட்கலாம். சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கும். சிலபலில் இது எத்தனை சிலபல், ட்ரை சிலபல்னா இது, ட்ரிட்ரா சிலபல்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஆப்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் இருக்கும் அண்ட் இடியம்ஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க தரவு பண்ணுங்கள். புக் பேக்கில் வெக்காபுலரி பார்ட்டில் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 10 இயர்ஸ்க்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். அதே தான் ரிப்பீட்டடாக தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அண்ட் தென் யூ கோ வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். அடுத்து டென்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரேஜ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், யார் பிரேவாக இருக்காங்களோ அவங்களுக்கு கரேஜ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கே ஒரு பர்டிகுலர் ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்ட்கான டெஃபினேஷன் தான் நம்ம கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இது மிஸ்பெல்ட்னு சொல்லுவாங்க, ராங்லி ஸ்பெல்ட், அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்து கொஷின் டேக்னா என்னது, இது நம்ம 10th படிச்சுட்டு வந்திருப்போம், isn't it? ஸோ கொஷின் டேக் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அதுவே புக் பேக்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரேசல் வெர்பும் அதே மாதிரி தான், எக்ஸ்பேண்டட் ஃபார்மும் அதே மாதிரி தான். அண்ட் ஃபாரின் வேர்ட்னு சொல்லுவாங்க. ஃபாரின் வேர்டுக்கு ஏற்று இப்போது கரெக்டாக இருக்க வேர்டு இப்போ பார்ன் வாயேஜ்னா என்னது, ஹாப்பி ஜர்னே சொல்லுவோம். அந்த மாதிரி கரெக்டான வேர்டு நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும். அடுத்து பாருங்கள் ப்ரிஃபிக்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ 20 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பார்க்க அடுத்தடுத்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஹோப் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்ட் 2ல் செக்ஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனி 4 எழுதணும். இது என்ன அப்படின்னா பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 கொஷின்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இதுக்கு பாருங்கள், சம்டைம்ஸ் அது ரைமிங் வேர்ட்ஸ் கேட்கலாம், ரைமிங் ஸ்கீம் கேட்கலாம், லிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்கலாம். இதை ஒரு கொஷின் மாதிரியே ஃப்ரேம் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு 6 கொடுத்துருப்பாங்க, 6ல் 4 தான் எழுத போகிறீங்க. ரிமைனிங் 2 நீங்கள் ஒமிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து செக்ஷன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா எனி 3 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் பார்ட்டு தான். ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறதுல எப்படி படிக்கிறது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கானது பர்டிகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பட் டைரக்ட் இன்டெரக்ட்னா அதுக்கு தனியாக வரும், வாய்ஸ்னால் அதுக்கு தனியாக வரும். நீங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களோட இங்கிலீஷ் மார்க்குங்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிராமரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 கொடுத்துருப்பாங்க, எனி 3 தான் எழுத போகிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டெரக்ட் இருக்குது, வாய்ஸ் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி வேர் ஸ்டார்ட் பண்ணி போடுங்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இஃப் கிளாஸ் மாதிரி கேட்டிருப்பாங்க. அடுத்து பார்ட் 3ல் செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஆர்சின்னு சொல்லுவாங்க, அதாவது எக்ஸ்ப்ளனேஷன், ரெஃபரன்ஸ், கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு போயம் பேசிஸ் தான் இருக்கும். இதில் எனி 2 தான் எழுத போகிறீங்க, பட் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். இது ஒன்றும் 3 மார்க்ஸுங்கிறதுனால நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்ததும் அதே மாதிரி தான், இதுலேயே எனி 2 தான் எழுத போகிறீங்க, பட் இது கொஷின் ஆன்சர். ப்ரோஸில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர் சில 3 கொடுத்துருப்பாங்க, எனி 2 தான் எழுத போகிறீங்க. சேம், இதுக்குமே 3 மார்க்ஸ் தான். அடுத்த செக்ஷன் 3ல் எடுத்திங்கன்னா எனி 3 எழுத போகிறீங்க. இதில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் ரைட்டிங் எழுதுறது, இல்லையா ஒரு நோட்டீஸ் ரைட்டிங் க்ரியேட் பண்ணுறது, ஆர் எல்ஸ் அ ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஒரு கப் ஆஃப் டீ எப்படி போடுவீங்க அந்த ப்ராசஸ் நீங்கள் இங்கிலீஷில் எழுத போகிறீங்க. அடுத்து ப்ராப்ஸ், இந்த 4 ஆப்ஷன் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எனி 3 எடுத்து நீங்கள் கரெக்டாக எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் ஃபுல் அண்ட் ஃபுல் பேராகிராஃப்னாவே உங்களுக்கு 5 மார்க்ஸ் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸ் கண்டென்ட் தான். ப்ரோஸில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு 8 சாப்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் அட்லீஸ்ட் 5ஆவது நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கணும். 5 இல்லைனாலும் 4ஆவது தரவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போயம் பேசிஸில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி, அப்போ ஓன்லி நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? இது ஃபுல்லாமே சப்ளிமெண்ட்ரி, அதாவது எஸ்ஆர்னு சொல்லுவாங்களா அது. அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மரைஸ்னால் மேக்கிங் நோட்ஸ், ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட்லாம் போட்டுருல அதுக்குமே பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே 2 திஸ் ஆர் தட் தான் இருக்குது. இல்லை அது உங்களுக்கு டஃபாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்துட்டு பயோடேட்டா ஃபில் பண்ண போகிறீங்க.
இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்க்கு நீங்கள் பயோடேட்டா ஃபில் பண்ண போகிறீங்க. இன்டர்வியூ ரெஸ்யூம் சொல்லுவோம், அந்த மாதிரி ரெஸ்யூமேன்னு சொல்லுவோம் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டருக்கு நீங்கள் லெட்டர் ரைட்டிங் எழுதுறீங்க. லெட்டர் ரைட்டிங் இல்லாமல் இங்கிலீஷ் இல்லை, ஓகேங்களா? கண்டிப்பாக 5 மார்க் லெட்டர் ரைட்டிங் இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக இதுதான் அந்த பாடி ஆஃப் லெட்டர் இப்படி தான் எழுதுன்னு தெரிஞ்சிட்டிங்கனாவே போதும். ஃபார்மலுக்கு இன்ஃபார்மலுக்கு ரெண்டுக்குமே தெரிஞ்சுட்டிங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 46க்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹோமோஃபோன்ஸ், செமி மாடல், கன்ஜெக்ஷன் எல்லாம் மிக்ஸ் ஆனது தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாட்டிங்கிறது தான். எரர் எப்படி ஸ்பாட் பண்ணுறது, இல்லை என்ன எரர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எழுதுறது. இதுக்கு எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்லேருந்து கண்டிப்பாக இதை எப்படி பண்ணணும், இதுக்கான டிப்ஸ் எல்லாமே நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பேராகிராஃப் எழுத போகிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் சர்வீஸ் ரிலேட்டடாக பேராகிராஃப் எழுத போகிறீங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள். ஒரு பேராஃப்ரேஸ் கொடுத்துருவாங்க, அதில் ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 கொஷின்ஸ்க்கு இந்த பேராகிராஃப்லேயே தான் ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்கள் படித்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே இதை எழுதிடலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ்க்காக பயப்பட வேண்டாம், இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு புக் பேக்கை கவர் பண்ணுங்கள். வெக்காப்ஸ் ஆகட்டும், கிராமர் ஆகட்டும், புக் பேக் கவர் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர்ஸ் வந்து அதிகமாகும். க்ரியேட்டிவ் ரைட்டிங் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? க்ரியேட்டிவ் ரைட்டிங் பிரச்சனையே இல்லை, நம்ம வீடியோவில் கண்டிப்பாக போடுவோம். நீங்கள் க்ரியேட்டிவ் ரைட்டிங்கை தனியாகவே நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட வரேன். தென் பாய், தேங்க்யூ, சியர்ஸ், happy learning.